ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ப்ரோக்கோலியே தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. பச்சை பூ அப்படின்னு சொல்கிறது தான் அது. உலகத்திலே அதிக சக்தி உள்ள காய்கறிகளில் ஒன்று தான் இது. இதை யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். முழுசாக பாருங்கள் வீடியோவை. இதில் பார்த்தீங்கன்னா அதிக அளவான விட்டமின் சியும் கேயும் இருக்குது, ஃபோலேட் இருக்குது. இது எதுக்கு உதவி செய்யும் அப்படின்னா, நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை, ப்ரெக்னென்சி டைமில் எல்லாருக்குமே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். அதை சரி செய்கிறதுக்கு இது உதவி செய்யும். அது மட்டும் இல்லாமல் எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான கால்சியம், பொட்டாசியம், மக்னீசியம் எல்லாமே இதில் இருக்குது. அதனால் நம்ம கருவில் இருக்கிற குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கு அது உதவி செய்யும். தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க இதை உணவில் அதிகமாக சேர்த்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம், ஏன்னா இது சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணாது. அதனால் ப்ரெக்னென்சியில் சுகர் இருந்தால் கூட இதை சாப்பிட்லாம். அதிகமான அளவு சாப்பிட்றதுனால சில பேருக்கு தலைவலி, வாயு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எந்த சாப்பாடாக இருந்தாலும் நம்ம அளவோடு சாப்பிட்றது நல்லது. தேங்க்யூ.